எந்த விலங்கு எவ்வளோ வரணும் எவ்வளோ போகணுன்றது கணக்கு அவர்கிட்ட இருக்குது. அதனால் அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம வந்துட்டு கடை தேறுவதற்கு எப்படி என்ற நிலையிலே தான் நாம் நிற்கணும் ஒழிய பெருமானுடைய நிலைப்பாட்டுக்கு நாம் செல்லக்கூடாது என்பதை நான் பணியோடு தெரிவிச்சுக்கிறேன் பெரியவர்களே. ஐயா, இந்த விரதம், தவம், தியானம் இதை பற்றி, அதாவது சில இதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி என்னங்கய்யா? விரதம் என்பது கொல்லா விரதம் குவலமெல்லாம் போங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாமை தாங்க விரதம். விரதம்னு சொல்லிட்டு நீ வாழில் ஒரு வேலை விட்டுட்டு ரெண்டாவது வேலை நீ 1 கிலோ வடித்து மொத்தம் அடித்து தள்ளனா அது விரதம்? அது என்ன விரதம்? அது மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் முதல்ல தடை பண்ணணும், நன்மை செய்யணும், மற்றவர் கொன்றதையும் ஏதோ கொலை புலை புரியாதிருத்தல் வேண்டும். இதுதாங்க விரதம். விரதம் அதுவும் விரதம் இருந்து மெலிய வேண்டியதில்லைன்னு சொல்கிறார் பெருமான். விரதம் என்ன இருக்குது? விரதம் ஏது? நல்ல ஒரு பாடல் கூட இருக்குது சுவாமி பாண்டது. அதனால் விரதம் என்பது மற்ற உயிர்களுக்காக வாழ்வது தான் விரதம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தவம் நாம் செய்யணும், தியானம் இறைவனால் வழங்கப்படுவதுங்க. இதுவே நிறைய பேருக்கு தெரியத்தில்லைங்க. தியானம் நீங்கள் எப்படி பண்ணுங்க? தியானம் செய் தவம் செய்யினா எப்படி பிரிவு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தவம் நம்ம செய்வது பத்மாசனம் போட்டு 2 கைகளையும் இந்த சின்முத்திரையிட்டு பெருமான் இங்கே விளங்குவதாக, பெருமான் இங்கே காட்சி தருவதாக, தாமரையில் பெருமான் வீற்றிருப்பதாக ஒரு பாவனை செய்து இங்கே சதா இங்கே பார்ப்பது.